வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் ஒருவித பதற்றம் ஏற்படுவது இயல்பு. அதாவது பிற நாட்டின் நாணயத்திற்கும் நமது நாட்டின் நாணயத்திற்கும் இடையிலான மதிப்பு வேறுபாடு என்னவாக இருக்கும் என்பதே அந்த பதற்றத்திற்கு காரணமாகும். அந்த நாட்டில் சிற்றுண்டிகள் மற்றும் உணவுகளின் விலை மலிவாக இருக்குமா அல்லது அதிகமாக இருக்குமா என்று அனைவரும் கவலை கொள்கின்றனர். குறிப்பாக ஒரு கப் தேநீரின் விலை 20,000 ரூபாய் என்று கேட்டால் எவர் ஒருவரும் நிச்சயம் அதிர்ச்சியடைவது உறுதி. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டால் அஞ்ச தேவையில்லை. ஏனெனில் உலகின் மிக குறைந்த செலவில் பயணிக்கக்கூடிய நாடுகளில் இதுவும் ஒன்றாகும். சொல்லப்போனால் இந்தியாவின் மிக எளிய பின்னணியை சேர்ந்தவர் கூட இந்த நாட்டில் செல்வந்தராகவே உணர முடியும். அந்த நாடு எது என்பது குறித்து முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாவோஸ் உலகின் மிக குறைந்த செலவில் பயணிக்கக்கூடிய நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. லாவோஸ் தனது தனித்துவமான பொருளாதார அமைப்பிற்காக உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. கிப் என்பது லாவோஸின் நாணயமாகும். இதன் மதிப்பு மிகவும் குறைவாக இருப்பதால் 50 இந்திய ரூபாய்க்கு இங்கு 11,880.41 கிப் நாணயங்கள் கிடைக்கும். உண்மையில் இந்திய ரூபாயுடன் ஒப்பிடுகையில் லாவோஸின் நாணயமான கிப்பின் மதிப்பு மிகவும் குறைவாகவே உள்ளது. சராசரி வருமானம் கொண்ட ஒரு இந்தியர் இங்கு பயணம் செய்யும்போது ஒரு கோடீஸ்வரரை போன்றே உணர முடியும். இங்கு எங்கு பார்த்தாலும் சுற்றுலா பயணிகள் நிறைந்திருப்பதற்கு இதுவே முக்கிய காரணமாகும். ஏனெனில் இந்த நாட்டில் நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்தாலும் அது உங்கள் பணப்பையை சிறிதும் பாதிக்காது. தற்போது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 5.5 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். மார்ச் 2026ஆம் ஆண்டின் தற்போதைய நாணய மாற்று விகிதத்தின்படி ஒரு இந்திய ரூபாய் சுமார் 232 லாவோஸ் கிப்க்கு சமமாகும். இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு லாவோஸ் மிகவும் மலிவான ஒரு நாடாகவே உள்ளது. லாவோஸில் நீங்கள் ஒரு பாட்டில் குடிநீர் வாங்கினால் அதற்காக 8,000 முதல் 12,000 லாவோஸ் கிப் வரை செலுத்த வேண்டியிருக்கும். இந்திய ரூபாயில் கணக்கிட்டால் அதற்கு நீங்கள் 35 முதல் 50 ரூபாய் வரை செலுத்த வேண்டும். ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கினால் அதற்காக 10,000 முதல் 25,000 லாவோஸ் கிப் வரை செலவிட வேண்டியிருக்கும். இது இந்திய ரூபாயில் 45 முதல் 100 ரூபாய் வரையிலான மதிப்பாகும். மேலும் சிற்றுண்டிகளுக்காக நீங்கள் 25,000 முதல் 30,000 கிப் வரை செலுத்த வேண்டியிருக்கும். இது இந்திய ரூபாயில் 170 முதல் 400 ரூபாய் வரையிலான மதிப்பாகும். பொது தங்கு விடுதிகளுக்கான செலவு கணக்கிற்கு வரும். ஒரு சாதாரண விடுதியில் ஒரு அறைக்கு ஒரு இரவுக்கு 1.25 லட்சம் முதல் 3.5 லட்சம் லாவோஸ்டின் கிப் வரை நாம் செலுத்த வேண்டியிருக்கும். ஆனால் இந்திய ரூபாயில் கணக்கிட்டால் இது 500 முதல் 2,000 ரூபாய்க்குள் மட்டுமே இருக்கும். எனவே இது குறித்து அதிகம் கவலைப்பட தேவையில்லை. லாவோஸ் என்பது தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு நாடாகும். இது தனது இயற்கை எழில், பௌத்த கலாச்சாரம் மற்றும் அமைதியான வாழ்க்கை முறை ஆகியவற்றிற்காக பெரிதும் அறியப்படுகிறது. மக்கள் கூட்டத்திலிருந்து விலகி அமைதியான ஒரு இடத்தை நாடுபவர்களுக்கு லாவோஸ் ஒரு மிகச்சிறந்த தேர்வாகும். லுவாங் பிரபாங் இது லாவோஸில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற பௌத்த திருமடமாகும். இது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேங்காங் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இந்நகரம் பிரெஞ்சு காலனித்துவ கட்டிடக்கலைக்கும் பழமையான பௌத்த திருமடங்களுக்கும் இடையிலான பிரமிக்க வைக்கும் கலவைக்காக பெரிதும் அறியப்படுகிறது. இங்குள்ள மிகப்பெரிய ஈர்ப்பு பிச்சை அளிக்கும் சடங்காகும். இதில் காவி நிற ஆடைகளை அணிந்த நூற்றுக்கணக்கான பௌத்த துறவிகள் அதிகாலை பொழுதில் மௌனமாக பிச்சை பொருட்களை பெற்றுக்கொள்கின்றனர். இங்கு நடைபெறும் இரவு சந்தை அதன் கைவினைப் பொருட்களுக்காக உலக புகழ் பெற்று விளங்குகிறது.